மூடையே கெடுத்துட்டேன்னு ஆதிரை கிட்ட கோவப்பட்டுட்டானா? அதெல்லாம் ஆதர சமாளிச்சுக்குவாத்தில்ல. அப்படி அம்மா சொல்ற? அட ஆமா தில்ல. ஆதிரை உட்காரு. இன்னைக்கு நீ அனுப்புன லஞ்ச் ஏ கிளாஸ். எல்லாம் எந்த ஹோட்டல்ல வாங்கின? என்னது? சும்மா விளையாட்டு கேட்டேன். நீ உன் கையால எனக்காக பார்த்து பார்த்து சமைச்ச சாப்பாடுன்னு எனக்கு தெரியாதா? இந்தா. இது ஹால்ல வச்சுட்டு வந்திருக்கலாம்ல, எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்தீங்க? உன் புருஷன் இருக்கானே இந்த கிரேட் பிரபு, காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். டேக் இட். ஓபன் இட். எதுக்கு? உன் புருஷன் இருக்கானே. ஓபன் பண்ணு. நான் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணப்ப நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நான் உனக்கு கொடுக்கிற சர்ப்ரைஸ். பூவை தலையில வச்சுக்கோ. அடடே, பூவை எடுத்தா அது கீழே என்னமோ இருக்கே. என்னங்க இது? எனக்கு என்ன தெரியும், எடுத்து திறந்து பாரு. என் அம்மாவோட கைப்பக்குவத்தோட டேஸ்டா சமைச்ச கைக்கு தங்க வளையல் போடணும்னு சொன்னேன்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். போட்டுக்கோ. ஏய், என்ன வேணாமா? உனக்கு டிசைன் பிடிக்கலையா? நீங்களே உங்க கையால என் கையில போட்டு விடுங்க. ஓஹோ, நீ அப்படி வரியா? ஓகே 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 ஓகே. தந்தத்துல தங்க வளையல் போட்ட மாதிரி இருக்கு. திரும்ப. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்ப எப்படி இவர்கிட்ட நான் கார்த்தி விஷயத்தை பத்தி பேசுறது? கடவுளே, ஒன்னும் புரியலையே. என்ன யோசிக்கிற ஆதிரை? ஒன்னும் இல்லைங்க. உனக்கு வளையல் டிசைன் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே,
எனக்கு பால் கொண்டு வரியா? ஏன் சாப்பிடலையா? ஆ, நீ வேற மத்தியானமே ஹெவியா பிடிச்சிட்டேன். இப்ப பசியே இல்ல. பால் மட்டும் கொண்டு வா போதும். ம். ம். ஆதிர வாமா வா. என்ன ஆதிர, உன் புருஷன்கிட்ட பேசிட்டியா? சம்மதிச்சிட்டானா? நான் இன்னும் பேசவே இல்ல பாட்டி. ஏம்மா? எனக்கு எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுனே தெரியல மாமா. என்ன ஆதிர இப்படி சொல்ற? உன் மேல நான் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துறேன். எப்படியாவது அவர்கிட்ட பேசிடுறேன். ஆ? அது சரிம்மா, இப்ப எதுக்கு நீ திடீர்னு வெளியில வந்த? அவரு பால் கேட்டாரு, அதனால தான் வந்தேன். சரிம்மா, நீ பாலை குடுத்துட்டு விஷயத்தையும் சொல்லிடு. ம், சரிங்க பாட்டி. போ. என்ன டென்ஷன் தெரியல, ஆகுதுமா. பயப்படாதப்பா. சரி. அம்மா, எப்படியாவது பேசிடுமா. கண்டிப்பா பேசுறேன் மாமா. பேசு. எங்க? ஆ? ம். குடு. வேற வழியே இல்ல, சொல்லிட வேண்டியதுதான். ஆதிர. எங்க? ஆ, சொல்லுங்க. இல்ல நீ சொல்லு. இல்ல இல்ல, நீங்களே சொல்லுங்க, அதான் நல்லது. ஆ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கார்த்தி நாளைக்கு மெக்கானிக் ஷெட் திறக்க போறானா? ஆ, என்ன இது? இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ரொம்ப கேஷுவலா கேக்குறாரு. என்ன ஆதிர யோசிக்கிற? ஆ, ஆ. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? கார்த்தி நம்ம சாமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். ஆமா, கார்த்தி இங்க வந்து அப்பாவை கூப்பிட்டானா? ஆமாங்க. கூப்பிட்டானா? மாமா கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் அண்ணனை கூட்டிட்டு கண்டிப்பா வந்துருங்க அண்ணின்னு சொல்லி கூப்பிட்டான். ஆதிர, அப்பா பாட்டி ரோஹிணி ரேவதி எல்லாம் போயிட்டு வரட்டும். உன்னை அவன் அண்ணிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம கண்ணா பின்னான்னு பேசியிருக்கான். அதனால நீ போறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நான் உன்னை தடுக்க மாட்டேன். போறதும் போகாததும் உன் இஷ்டம். அப்படிலாம் சொல்லாதீங்கங்க. வேற எப்படி சொல்ற? யாரா இருந்தாலும் கோவத்துல முன்ன பின்ன வார்த்தையை விடுறதெல்லாம் சகஜம்தான். அதெல்லாம் அப்படியே விட்டுறணும். அத ஒரு பெரிய விஷயமா நினைச்சு நம்ம தலைமையில வச்சு சுமந்துட்டு இருந்தோம்னா